வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 11ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளை வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்க. இங்கே 2 இருபடி சமன்பாடு இருக்கு. இதை நம்ம வர்க்க பூர்த்தி முறையில் நம்ம தீர்க்கணும். முதல்ல வர்க்க பூர்த்தி முறைக்கு ஒரு 3 படிநிலை 3 ஸ்டெப் இருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல x² கெழுவை 1 இருக்கணும். அதுக்கு அடுத்தது மாறிலி உறுப்பை வலது பக்கம் கொண்டு போகணும். இதான் என்னது, 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்னன்னா, எக்ஸோட கெழுவில் பாதியை எடுத்து வர்க்கப்படுத்தி 2 பக்கமும் கூட்டணும். இதான் ஸ்டெப்பு. இப்போ பாருங்க, முதல் ஸ்டெப்பை நம்ம செக் பண்ண போறோம். கொடுத்து எழுதிட்டோம். முதல் ஸ்டெப் நமக்கு என்னது, x² கெழு 1 இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு, 9 இருக்கு. அப்போ இதை 1 மாத்தணும். அப்ப என்ன செய்ய போறோம், 9ஆல் வகுக்க போறோம். வகுத்தல் பை 9 கொண்டு வகுக்க போறோம். அப்ப பாருங்க, 9x² / 9 மைனஸ் 12x/9 பிளஸ் 4/9 ஈக்குவல் டு 0/9. சரியா? இப்ப பாருங்க, 9 கேன்சல் ஆயிரும். x² மைனஸ் இதை கேன்சல் பண்ணுமா, எந்த வேர்ட் பாருங்க, 3 போயிடும். 3 9, 4 12. அப்ப 4x/3 பிளஸ் 4/9, 0/9னா 0 தான். முதல் ஸ்டெப்பை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். என்ன, x² கீழே 1 மாத்திட்டோம். 2வது ஸ்டெப் என்னன்னா, மாறிலியே வலது பக்கம் கொண்டு போங்க. என்ன இருக்கு பாருங்க, x² மைனஸ் 4x/3 ஈக்குவல் டு மைனஸ் 4/9. இதான் 2வது ஸ்டெப். மாறிலியே வலது பக்கம் கொண்டு போகணும். 3வது ஸ்டெப் என்னன்னா, எக்ஸோட கெழுவில் பாதி. எக்ஸோட கெழு என்ன இருக்கு, மைனஸ் 4/3. நம்ம கெழுவை பார்க்க, அந்த குறியை பார்க்க வேண்டாம், நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸோட கெழு என்னது, 4/3. 4/3ல பாதி அப்படின்னா என்ன செய்யணும், 2 கொண்டு வகுக்கணும். அதாவது 10. 10ல பாதி எத்தனை, 5. அப்ப என்ன செஞ்சிருக்கோம், 10 2 கொண்டு வகுத்தா 5 வருதா. அதே மாதிரி 4/3ல பாதி அப்படின்னா 2 கொண்டு வகுக்கணும். அப்ப 4/3 அப்படியே வந்துடும். இந்த வகுத்துல பெருக்கலாம் மாத்தம் தலைகீழ மாறும். 2னா என்ன அர்த்தம், 2/1. அப்ப தலைகீழ மாத்தும் போது 1/2ன்னு மாறிடும். சரியா? வகுத்துல பெருக்கலாம் மாத்தினா 2/1 எப்படி மாறிடும், 1/2ன்னு மாறிடும். கேன்சல் பண்ணலாம். 1 2 2 4. அப்ப என்ன இருக்கு, 2/3. தொகுதியில 2, பகுதியில 3, 2/3. இதான் என்னது, எக்ஸோட கெழுவில் பாதி. இதை என்ன செய்யணும்னா, ஸ்கொயர் பண்ணி 2 பக்கம் கூட்ட போறோம், வர்க்கப்படுத்தி கூட்ட போறோம். x² மைனஸ் 4x/3 என்ன இருக்கு, 2/3. என்ன செஞ்சு கூட்டணும், ஸ்கொயர் படுத்தி கூட்டணும். ஈக்குவல் டு மைனஸ் 4/9 என்ன இருக்கு, 2/3. என்ன செஞ்சு கூட்டணும், ஸ்கொயர் பண்ணி. பாருங்க, x² கெழுவில் பாதி எடுத்து ஸ்கொயர் பண்ணி 2 பக்கம் கூட்டிட்டோம். இப்போ இந்த இடது பக்கம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். என்ன அப்படின்னா, ஒன்று a+b² ஃபார்முலாவா இருக்கும், அப்படின்னா a-b² ஃபார்முலாவா இருக்கும். இங்க மைனஸ் இருந்தா a-b², இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா a+b². சரியா? இப்ப பாருங்க, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப ஏக்கு பதிலா எக்ஸ், மைனஸ் பிக்கு பதிலா 2/3 நீங்க வேணா இதை விரிவுபடுத்தி பாருங்க, நமக்கு இந்த இது வந்துடும். சரியா? ஈக்குவல் டு மைனஸ் 4/9 பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9. இப்போ பாருங்க, எக்ஸ் மைனஸ் 2/3 அடுக்கு 2 ஈக்குவல் டு, இந்த இது பாருங்க, பிளஸ் 4/9 மைனஸ் 4 இன்னும் 0 மட்டும் வரும். நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிங்க இல்லையா? அப்ப எக்ஸ் மைனஸ் 2/3 ஈக்குவல் டு, இங்க ஸ்கொயரை கட் பண்ணா அங்க என்ன வரணும், பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் வரணும். இந்த 0 அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2/3 இங்க கொண்டு வந்தா பிளஸ் 2/3ன்னு மாறும். பிளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வந்து 0க்கு வர்க்கமூலம் எடுத்தா 0 தான். அப்ப இது வந்து இருபடி சமன்பாடு 2 தீர்வுகள் இருக்கும். அப்போ முதல் இது பாருங்க, 2/3 பிளஸ் 0. அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2/3 பிளஸ் 0 எடுத்தோமா, இப்ப மைனஸ் 0. இதான் என்னது, 2 தீர்வுகள். இது சுருக்கிடுவோமா, பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2/3 0 கூட்டினா 2/3 தான். அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் 2/3ல இருந்து 0 மைனஸ் பண்ண என்னது, 2/3 தான். இதான் என்னது, நமக்கு தேவையான தீர்வுகள். கீழே எழுதிடுமா, therefore தீர்வுகள். என்ன வந்து தீர்வுகள் கிடைச்சிருக்கு நமக்கு, 2/3, 2/3. இதான் என்னது, நமக்கு தேவையான தீர்வுகள். எதை முடிச்சிட்டோம், முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 2வது பாருங்க, 5x + 7 / x - 1 ஈக்குவல் டு 3x + 2. இது என்னத்தை மாற்றணும்,
வர்க்கபூர்த்தி முறைக்கு மாற்றி நம்ம விடையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இது வந்து இருபடி சமன்பாட்டோட பொதுவான வடிவத்தில் இல்லை. நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு வேணும், எக்ஸ் உறுப்பு வேணும், மாறிலி உறுப்பு வேணும். அந்த வடிவத்துக்கு இதை முதல்ல மாற்றிடலாம். பாருங்க, இந்த 5x + 7 அப்படியே இருக்கட்டும், 3x + 2 அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல x - 1 வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். சரியா? இப்ப இந்த 5x + 7 எந்த பிரச்சனையும் இல்லை, ஈக்குவல் டு 3x எடுத்து ஃபுல் பிராக்கெட் பெருக்க போறோம். 3xஐயும் xஐயும் பெருக்குனா 3x², 3xஐயும் -1ஐயும் பெருக்குனா என்ன வரும்? -3x. இப்ப 2 கொண்டு பெருக்க போறோம். 2xஐயும் பெருக்குனா 2x, அதுக்கு 2ஐயும் -1ஐயும் பெருக்குனா -2. இப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருவோமா? அப்ப இங்க எதுவுமே இருக்காது. 0 ஈக்குவல் டு 3x² -3x + 2x. வேற வேற குறி, அப்ப கழிப்போம். 3ல 2 கழிச்சா 1. பெரிய நம்பர் மைனஸ் இருக்கு, அப்ப -1x. முன்னால 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த -2 அப்படியே வந்துடும். இதெல்லாம் வலது பக்கம் கொண்டு வாங்க. +5x இங்க வந்தா -5x மாறும், +7 இங்க வந்தா -7 மாறும். சுருக்கிடுவோமா? 0 ஈக்குவல் டு 3x² -1x -5x கூட்டினா என்ன வரும்? -6x. -2 -7 ஒரே குறி, கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 9. என்ன 9? -9. அப்படியே சைடை மாற்றி எழுதலாமா? பாருங்க, இந்த பக்கம் மாற்றி எழுதுங்க. 3x² -6x -9 ஈக்குவல் டு 0. இடது பக்கம் வலது பக்கம் மாற்றி எழுதியாச்சு. இப்போ பாருங்க, சரியான இருபடி சமன்பாடு வடிவத்துக்கு வந்துட்டோம். இப்போ இதை தான் நம்ம வர்க்க பூர்த்திக்கு மாற்ற போகிறோம். முதல் நிபந்தனை என்ன? x² கெழு 1 இருக்கணும். இங்கே 3 இருக்கு. அப்போ என்ன செஞ்சலாம்? வகுத்தல் பை 3. 3 கொண்டு வகுக்க போகிறோம். அப்போ 3x² பை 3. ரெண்டாவது உறுப்பு -6x பை 3 -9 பை 3 ஈக்குவல் டு 0 பை 3. எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம்? 3 கொண்டு வகுத்துட்டோம். அங்கே பாருங்க, 3 3 கேன்சல். அப்போ என்ன வரும்? x² மைனஸ் அப்படியே வந்துடும். 1 3 3, 2 3 6. அப்போ என்னது? 2x மைனஸ் 1 3 3, 3 9 -3 ஈக்குவல் டு இந்த இடத்துல 0 வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ என்ன செய்யணும்? முதல் ஸ்டெப் முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப்பு மாறிலியை வலது பக்கம் கொண்டு போகணும். x² -2x ஈக்குவல் டு -3 இங்கே வந்தால் +3 மாறும். இப்போ மூணாவது ஸ்டெப் என்னன்னா, இங்கே எக்ஸோட கெழுல பாதியை எடுத்து ஸ்கொயர் பண்ணி வர்க்கப்படுத்தி ரெண்டு பக்கமும் கூட்டணும். அப்போ பாருங்க, x² அப்படியே வந்துருச்சு, -2x அப்படியே வந்துருச்சு. எக்ஸோட கெழு -2 குறிய பார்க்க வேணா, 2 மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ 2ல பாதி என்ன? பாதினா 2 கொண்டு வகுக்கணும். அப்போ 2ல பாதி 1. இந்த 1 தான் என்ன செய்யணும்? வர்க்கப்படுத்தி ரெண்டு பக்கம் கூட்டணும். வர்க்கப்படுத்தி தான் ஸ்கொயர் பண்ணுது. ஸ்கொயர் பண்ணி கூட்டிட்டோம். இங்கே வலது பக்கத்தில் 3 மட்டும் இருக்கு. இங்கே என்ன செஞ்சிட்டோம்? 1 ஸ்கொயர் பண்ணி கூட்டிட்டோம். இப்போ பாருங்க, இடது பக்கத்தில் நமக்கு என்ன வரும்னா, ஒன்று a + b தான் ஹோல் ஸ்கொயராக இருக்கும், இல்லை a - b தான் ஹோல் ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா a - b தான் ஹோல் ஸ்கொயர். பாருங்க, ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1. அப்போ x - 1 தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 அப்படியே வந்துடும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகமாக தான் நீங்கள் விரிவுபடுத்தி பாருங்க. என்ன ஃபார்முலா? a - b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² -2ab + b². பாருங்க, ஏக்கு பதிலாக எக்ஸ், எக்ஸ் சொன்னால் x², பிக்கு பதிலாக 1, ஸ்கொயர் பண்ணால் 1 செஞ்சா -2ab -2, ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1. பாருங்க, -2x கரெக்டாக இருக்கா? அப்போ இது ஃபார்முலா. இப்போ பாருங்க, x - 1 இங்கே என்ன செஞ்சிட்டோம்? ஸ்கொயரை எடுத்துட்டோம். அப்போ இங்கே +or - ஸ்கொயர் ரூட் வரணும். இங்கே ஸ்கொயரை நீக்கிட்டோம்னா இங்கே என்ன வரணும்? +or - ஸ்கொயர் ரூட் வரணும். 3 1 கூட்டினா 4. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, x ஈக்குவல் டு -1 இங்கே வந்தால் +1 மாறும். +or - 4க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 2. இப்போ பாருங்க, நமக்கு 2 தீர்வுகள் இருக்கும். எப்படி எடுக்க போகிறோம் பாருங்க. x ஈக்குவல் டு முதல் தீர்வு 1 + 2, இது ஒரு தீர்வு. அதுக்கடுத்து x ஈக்குவல் டு 1 - 2, +or - 2 இருக்கா? அப்போ இங்கே +2, இங்கே -2. சரியா? இப்போ பாருங்க, x ஈக்குவல் டு 1 2 கூட்டினா 3, இது ஒரு ஆன்சர். x ஈக்குவல் டு 1 - 2 வேற வேற குறி, அப்போ கழிக்கணும். 2ல 1 கழிச்சா 1, என்ன 1? -1. சரியா? இதான் என்னது? தீர்வுகள். தேர்ஃபோர் தீர்வுகள் எது வந்து தீர்வுகளாக இருக்கும்? x ஈக்குவல் டு -1ன்னு ஒரு ஆன்சர், 3ன்னு ஒரு ஆன்சர். இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.